ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதில்லையா? கடன் தொல்லை அதிகமாகிவிட்டதா? குடும்பத்தில் சூழ்ந்துள்ள வறுமையை அகற்ற நீங்கள் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் சில எளிய பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்கிறார்கள். அதில் பாசிப்பருப்பு முக்கியமானதாகும். அந்த வகையில் எளிய பரிகாரத்தை எப்படி செய்யலாம்? பாசிப்பருப்பு அதிக புரோட்டீன் உள்ள சத்தான பருப்பு வகையாகும். அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸும் உள்ளது. புரதம், கார்போஹைட்ரேட், சிறிதளவு இரும்பு சத்தும் அதிகமாகவே அடங்கியுள்ளது. நார் சத்தும் தாது பொருட்களும் அதில் அடங்கியுள்ளன. எனவேதான் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த பாசிப்பருப்பை கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்பார்கள். காரணம், இந்த பருப்பு எளிதில் ஜீரணமடைவதுடன் அதில் உள்ள சத்துக்கள் நேரடியாகவே கருவில் உள்ள குழந்தைக்கு சென்று சேரும். குழந்தைகளுக்கு வளர் இளம் பருவத்தினருக்கும் பாசிப்பருப்பு சிறந்த ஊட்டச்சத்து உணவு என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். உடலில் உள்ள பித்தமும் மலச்சிக்கலும் குணமாக வேண்டுமானால் பாசிப்பருப்பே மருந்தாகின்றன. பாசிப்பருப்புடன் வல்லாரை கீரையுடன் சமைத்து தரும்போது நினைவு திறன் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பல நன்மைகளை தரக்கூடிய பாசிப்பருப்பு ஆன்மீகத்தில் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பெரும்பாலும் பரிகாரங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு தான் உதவுகிறது. அதிலும் கடன் தீர செய்யும் பரிகாரங்களில் பாசிப்பருப்பு கட்டாயமாகும். அவைகளை எப்படி செய்வது தெரியுமா? கடனில் மூழ்கிவிட்டால் நிம்மதியே போய்விடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகர்ந்து கொண்டிருக்கும். இதனால் நிம்மதியை இழந்து மன உளைச்சலுக்கு பெருகிவிடும். இது போன்றவர்களுக்கு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு உதவும். அதாவது பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு கைப்பிடி எடுத்து கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் ஊறியிருக்கும் பாசிப்பருப்பை பசு மாட்டிற்கு கடன் பாதிப்பு உள்ளவர்கள் தங்கள் கைகளாலேயே தந்து வர வேண்டும். இப்படி பாசிப்பருப்பு தந்து கடனிலிருந்து விடுபட வேண்டும் என்று கோமாதாவிடம் மனதார வேண்டிக் கொள்ளும் போது மெல்ல பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதே போன்று ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவில் ஊற வைத்துவிட்டு விடிந்ததும் சர்க்கரையும் வாழைப்பழமும் கலந்து பசுமாட்டிற்கு தந்து வருவதாலும் பலன் கிடைக்கும். அல்லது ஆசிரமம், காப்பகம் போன்றவற்றிற்கு பாசிப்பருப்பை தானம் செய்யலாம். பாசிப்பருப்புடன் வெல்லம் சேர்த்து பாயாசம் செய்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று நைவேத்திய பிரசாதமாக வைத்துவிட்டு வேண்டிக் கொண்டு இந்த பாயாசத்தை அங்குள்ள பக்தர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்யலாம். அத்துடன் வீட்டிலும் சமையலில் பாசிப்பருப்பை அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம். வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் படைக்கும்போது இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை வைக்கலாம். கோவிலுக்கு தானமாக தருவதானால் புதன்கிழமைகளில் நல்ல நேரம் பார்த்து தரலாம். எந்த கடன் இருந்தாலும் தங்களது குலதெய்வத்தை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.